ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இது மண்டே மார்னிங். ரொம்ப ஹாப்பியாகவே ஸ்டார்ட் பண்ணேன் இன்றைக்கி மார்னிங். காலையில் எழுந்ததுமே நேற்று முருங்கைக்கீரை ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வச்சுருந்தேன். சரி, பாப்பாவுக்கும் ஹஸ்பண்டுக்கும் முருங்கைக்கீரை சூப்பு வச்சு கொடுத்துர்லான்னு சொல்லிட்டு காலையில் எழுந்ததுமே ஃபஸ்ட்டு முருங்கைக்கீரை சூப்பை தான் செய்யலான்னு ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி டே காலையில் 7:30 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆச்சு. இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்தேன். பட் லேட்டாகவே எழுந்தாலும் கொஞ்சம் பிரிஸ்காக டேவை ஸ்டார்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஒரு லெமன் டீ ஒன்று போட்டு குடிச்சிட்டு, பேசிக்காக எனக்கு லெமன் டீனால் ரொம்ப பிடிக்கும். இந்த நான்வெஜ் இந்த மாதிரி ஹெவியாக சாப்பிட்ற டைம்லலாம் சூடாக லெமன் டீ போட்டு குடித்தோன்னா ரொம்ப பிடிக்கும். அதுவும் எங்கள் ஏரியாவில் இருக்க அந்த அலீஃப் டீ ஸ்டாலில் லெமன் டீ சூப்பராக போடுவாங்க. ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்க அந்த டீ ஷாப்பு, அங்கே தான் லெமன் டீ குடிப்போம். சரி, அப்படியே கடகடன்னு வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சலான்னு இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக தான் மண்டே சமையல் ரெடியாச்சு. முருங்கைக்கீரை பொரியல், சுரக்காய் சாம்பார், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வறுவல் செய்யலான்னு இந்த பேபி பொட்டேட்டோ அது வாங்கிட்டு வச்சுருந்தேன். ஆனால் டைம் ஆனதால் முருங்கைக்கீரை பொரியல், முருங்கைக்கீரை சூப்பு, சுரக்காய் சாம்பார், சாதம் இதோடு முடிச்சிடலாம். சாம்பார் கூட தக்காளி வெங்காயம் இதெல்லாம் வதக்கிட்டு, அது பேர் என்ன, சுரக்காயெல்லாம் வதக்கிட்டு பருப்பை தனியாக வேக வச்சு அந்த மாதிரிலாம் சமைக்கிறத விட இது எல்லாத்தையும் ஒன்றா குக்கரில் போட்டுட்டு சாம்பார் பொடி, மஞ்சள் பொடி, உப்பு, மிளகாத்தூள், பெருங்காயம் இந்த மாதிரி குழம்புக்கு தேவையான எல்லாத்தையும் ஒன்றா போட்டு குக்கரை மூடி ஒரு 4 விசில் விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், காய் நல்லா மசிஞ்சு வெந்து வந்துடும். இறக்கும்போது கொஞ்சம் சின்ன வெங்காயம், இந்த வடகம் இதெல்லாம் போட்டு தாளித்து நம்ம குழம்பு இறக்கணுன்னா சூப்பராக இருக்கும். இன்றைக்கி டே ரொம்ப சூப்பராகவே ஸ்டார்ட் ஆச்சு. இதான் மண்டே விலாக். நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம். தேங்க்யூ, டாட்டா, பை பை. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.